லாஸ்ட் டைப் வந்து டர்ட்டில் பேரண்டிங். எப்படி ஒரு டர்ட்டில் வந்து ஏதாவது ஒரு டேஞ்சர் வருதுன்னா வந்து அதோட ஷெல்குள்ளேயே அது போய் ஒளிஞ்சுக்குமோ, அதே மாதிரி தான் இந்த மாதிரி பேரண்டிங் பண்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, உனக்கு ஒரு ப்ராப்ளம் வருதா, அப்ப நீயே அதை சால்வ் பண்ணிக்கோ, நீயே ஒரு ஷெல்லை கிரியேட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி குழந்தைங்களே நீ டெசிஷன் எடு அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஃபிளெக்சிபிளா வந்து பேரண்டிங் பண்ணுவாங்க. இது எந்த மூவியோட கனெக்ட் பண்ணலாம்னா, இப்ப எப்படி அப்பா மூவில வந்து சமுத்திரக்கனி வந்து உங்க பையனுக்கு வந்து ஸ்டார்டிங்ல இருந்தே நீ நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணு, நீ தனியா வந்து பஸ்ல போ, தனியா நீயே வந்து ஸ்கூலுக்கு போ அப்படின்னு சொல்றாங்களோ, இதே மாதிரி தான் வந்து டர்ட்டில் பேரண்டிங் பண்றவங்க அவங்க குழந்தைங்களை நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ண விட்டுட்டு ஒரு ஸ்டெப் பின்னாடி இருந்து அவங்க குழந்தைங்களை வாட்ச் மட்டும் தான் பண்ணுவாங்க. இவ்ளோ ஃபிளெக்சிபிலிட்டி கொடுக்கறனால அவங்க குழந்தைங்களுக்கு நிறையவே இண்டிபெண்டன்ஸும் கான்ஃபிடன்ஸும் வந்து நல்லாவே டெவலப் ஆகுது. ஆனா ரொம்பவும் ஸ்டெப் பேக் பண்ணிட்டீங்கன்னா குழந்தைங்களுக்கு ஐயோ நம்மள யாருமே சப்போர்ட் பண்ணலையே, நம்ம தனி ஆயிட்டுமே அப்படிங்கிற ஒரு ஃபீலும் வந்துடும். ஸோ டர்ட்டில் பேரண்டிங் பண்றதுக்கு ஒரு கரெக்டான பேலன்ஸ் இருக்கணும். எந்த இடத்துல நிறைய ஸ்பேஸ் கொடுக்கணும், எந்த இடத்துல அவங்களுக்கு சப்போர்ட் தேவைப்படும் போது நம்ம போய் ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கறத நம்ம நல்லாவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நீங்க இந்த பேரண்டிங் மெத்தடை உங்க கிட்ஸுக்கு அடாப்ட் பண்ணுவீங்களா மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க.